ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயனார்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது நிலா வந்து பார்த்திங்கன்னா இப்போது சேரனுக்காக கார்த்திகாவோ பொண்ணு கேட்குறதுக்காக வீட்டுக்கு, அதாவது பல்லவன் பாண்டியன் எல்லாருமே வந்து ஒரு 4 பேரும் வந்து பொண்ணு கேட்டு வராங்க. ஆனால் அவங்க பொண்ணு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அங்கேருந்து நிலா கையில் இருக்கிற தட்டையும் தட்டி விட்டு அவங்கள கேவலமாக பேசி வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடுறாங்க. இப்போது சோழன் நின்றுக்கிட்டு இதுக்கு தாங்க வேணான்னு சொல்லிச்சு, நீங்கள் தான் கேட்கல, ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலான்னு சொல்லி வந்தீங்க. இவங்க பார்த்தீங்களா, நம்ம எத்தனை தடவை கேட்டாலையும் இவங்க மனசு கொஞ்சம் கூட மாறவே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சோழனும் பாண்டியனும் வந்து பார்த்திங்களா நிலா கிட்ட சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே வந்து பார்த்திங்களா அங்கே நடேசன் இருக்கார். நடேசன் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. நீங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதே நான் வேணாம் அப்படின்னு தடுத்தேன். நீங்கள் எல்லார் பேச்சையும் மீறி திரும்பவும் போயிருக்கீங்க. என்ன போனதுக்கு வந்த உடனே வாங்க உட்காருங்கன்னு சொல்லி ராஜமரியாதையோட பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி அமிச்சாங்களா அப்படின்னு நடேசன் வந்து பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட கோவமாக நக்கல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருமே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படி சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தாலே தெரியுது அவங்க என்ன சொல்லி அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு. நான் தான் அவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க, அவங்க குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கின்னு தானே வேணான்னு சொன்னேன். நீங்கள் எதுக்காக என் பேச்சை கேட்காத நீங்கள் அங்கே போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நடேசன் கோவப்படுறாரு. முக்கியமாக நிலா கிட்ட, ஏம்மா நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, நீ ஏம்மா கேட்கவே மாட்டேன்ற, ஏண்டா அந்த பிள்ளை தான் புதுசாக வந்த பிள்ளை, அதுக்கு எதுவும் தெரியாது. உங்கள் 3 பேர்கிட்டையும் நான் சொல்லிட்டு தானே போனேன், அந்த பிள்ளைக்கு சொல்லி புரிய வைங்கன்னு. ஆனால் நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு போய் பொண்ணு கேட்குறதுக்காக போய் வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறீங்களே அப்படின்ற மாதிரி நடேசன் பயங்கர கோவத்தோடு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம சேரனுமே வந்து பார்த்திங்களா அங்கே வராங்க. அவங்க வந்ததுமே அவங்களுக்குமே விஷயம் தெரியுது, என்னாச்சு எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு. அப்போது நடேசன் வந்து அவங்கக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த கார்த்திகா வீட்டில் போய் உன்னை கார்த்திகாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மந்தம் பேசிட்டு வர போயிருக்காங்க. அங்கே போனதுக்கு மூக்கடைஞ்சு போய் அசிங்கப்பட்டு வந்து இங்கே நிற்கிறாங்க. நான் என்னையும் கூப்பிட்டாங்க காலையிலே போய் கேட்டுட்டு வரலான்ட்டு. நான் அப்போவே இதெல்லாம் சரிப்பட்டு வராது வேணான்னு சொன்னேன். என் பேச்சை கேட்காத இவங்க 4 பேரும் போய் வந்து அசிங்கப்பட்டு நின்றுருக்காங்க அப்படின்னு நடேசன் வந்து சொல்கிறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டதுமே சேர இருந்துக்கிட்டு, என்னப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, இதுக்காக தான் நீங்கள் கூடி அப்பப்போ பேசிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இல்லைண்ணே உங்களுக்கும் கார்த்திகாவை பிடிச்சிருக்கு, கார்த்திகாவை நீங்கள் மறக்க முடியாது இருக்கீங்க. அந்த ஜோதி பொண்ணும் உங்களை வந்து, அதாவது ஜோதியும் கால் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்குமே வந்து உங்களை பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வேறு வழியே இல்லாமல் நாங்கள் பொண்ணு கேட்குறதுக்காக போயிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போனதுக்கு அங்கே போய் அசிங்கப்பட்டு வந்தது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இதுக்கு தான் இந்த கல்யாணம் வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் தான் வந்து யாருக்கிட்டையுமே சொல்லாத இந்த மாதிரி போய் அசிங்கப்பட்டு வந்து நிற்கிறீங்களே, இதெல்லாம் தேவையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களா அந்த பக்கம் நம்ம கார்த்திகா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. கார்த்திகாவோடைய அம்மாவும் அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தினால அவசரமாக வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு மேலேயும் நம்ம வந்து கல்யாணத்தை தள்ளி போட வேணாம், சீக்கிரமாக கார்த்திகாவுக்கு கல்யாணம் பண்ணணும். இவங்க வீடேறி வந்து பொண்ணு கேட்டு அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நல்ல இடத்துல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு கார்த்திகாவுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகாவுடைய அம்மாவும் அப்பாவும். இப்போது கார்த்திகாவுமே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத துணிந்த நாம் தான் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது இதனால் வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமா அப்படின்னும் யோசிக்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், நமக்கு சேரன் மாமா தான் வேணும். நமக்காக நிலாவும் அவங்க வீட்டு ஆளுங்களும் எத்தனை தடவை வந்து பேசி பார்த்துட்டாங்க, அவங்க அசிங்கப்படுறாங்க. நமக்காக நாம் துணிஞ்சு இந்த ஒரு வாட்டி முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து பார்த்திங்கன்னா சேரனுக்காகவும் அவங்களுக்காகவும் முதல் முறையாக வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து இவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் யாருக்கும் தெரியாத நம்ம கார்த்திகா வந்து பார்த்திங்கன்னா பின்புறமாக, அதாவது அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க.
ஓடி வந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா சேரனை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அவங்கள அங்கே பார்த்ததுமே எல்லாருக்குமே பயங்கர கோவம் வந்துடுது. முதல்ல நம்ம நடேசனுக்கு அவர் வெளியே இருந்து கார்த்திகா வரத்தை பார்த்ததுமே பயங்கரமாக வந்து கோவப்படுறாரு, திட்டவும் ஆரம்பிச்சிடுறாரு. உனக்காக எங்கள் வீட்டு ஆளுகளும் எங்கள் மருமகளும் வந்து பொண்ணு கேட்டு அசிங்கப்பட்டு வந்து நிற்கிறாங்க. உன் அப்பாவும் அம்மாவும் பொண்ணு கொடுக்குறதில்லன்னு சொன்னாங்க. நீ என்னம்மா இப்போ பேக்கை தூக்கிட்டு இங்கே வந்திருக்க? இன்னும் எதுக்காக இங்கே வந்திருக்க? இருக்காங்களா இல்லை உயிரோட ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கியா? இதுக்கப்புறமும் போலீஸ் எல்லாம் வந்து பிடிச்சிட்டு போய் எங்களால் அவமானப்பட முடியாது. நீங்கள் வந்துடுவ, அப்புறம் உன் அப்பாவும் அம்மாவும் நாங்கள் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்து இப்போ மனசை மாற்றி இங்கே வச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுப்பாங்க. எங்களுக்கு இந்த வம்பே தேவையில்லை, இங்கேருந்து முதல்ல கிளம்புமா அப்படின்னு சொல்லி நடேசன் பயங்கரமாக கத்துறத பார்த்து அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுமே சேரன் என்ன பேசுறது அப்படின்னு தெரியாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நிலாவும் பல்லவன் சோழன் எல்லாருமே இருக்காங்க. இப்போது சோழன் வந்துட்டு என்னங்க இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களை கேட்குறாங்க. நிலா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க, என்ன கார்த்திகா என்ன விஷயம் பேக்கோடு வந்திருக்கேன், ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பிரச்சனைலாம் எதுவும் இல்லை நிலா, எனக்காக நீங்கள் வந்து என் வீட்டில் பேசி அசிங்கப்பட்டது போதும், நானே இந்த வச்சு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்திருக்கான். நீங்களும் வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க தானே, லவ் பண்ணி. எனக்கும் சேரன் மாமாவை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க எப்படி முடியும்? நானுமே வந்து துணிஞ்சு என் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். உங்களை மாதிரியே நாங்களும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் என் மனசை மாற்ற முடியாது, நானும் அவங்க கூட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்திகா வந்து சொன்னதுமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. வல்லவனுக்கும் பாண்டியனுக்கும். ஏற்கனவே எங்கள் வீட்டு மேலே உங்கள் வீட்டு ஆளுக கோவமாக இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு தான் நான் யோசித்து முடிவு பண்ணி வந்திருக்கேன். நான் வந்து கண்டிப்பாக சேரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நடேசன் கோவப்படுறாங்க. சேரனுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லைப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ வீட்டை விட்டு ஓடி வந்தது தப்புப்பா, பெற்றவங்களுடைய சம்மந்தம் இல்லாமல் ஒரு கல்யாணம் நடக்கிறது தப்பு, வேணாம் அப்படின்னு சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துக்கிட்டு இன்னமும் எதுக்காகன்னு நீங்கள் மனசுக்குள்ளே கார்த்திகாவை நினச்சிக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? கார்த்திகாவே ஒரு பொண்ணாக அவளாக முடிவு பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் யோசிக்காதீங்க, நான் கார்த்திகாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இதனால் என்ன பிரச்சனை வந்தாலே நாம் பார்த்துக்கலாம், நாங்கள்லாம் இருக்கோங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்கிறாங்க. பல்லவனுமே பாண்டியனுமே ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் நம்மளுக்கு எவ்வளவோ பண்ணுது, அண்ணனுக்காக நம்ம இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுமே நீ சொல்கிறது தானே கரெக்டு, நீங்கள் கார்த்திகா வீட்டை விட்டு வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் ஆகிறத நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணே, நாங்கள் இருக்கோம், ஒரு நல்ல நாளை பார்த்து சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிடலாம் அவங்க வீட்டுக்கு விஷயம் தெரிகிற வழிக்கு அப்படின்னு சொல்லி அவசரமாக நம்ம சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிலாவும் பல்லவன் பாண்டியனும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் முதல்ல உள்ளவா கார்த்திகா, வெளியில் இருந்தால் யாராச்சும் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் வேணாம், நான் சொல்ல கேளுங்க அப்படின்ற மாதிரி நடேசன் அவருக்கு விருப்பமே இல்லாத வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சோழன் வந்து பார்த்திங்கன்னா நடேசனை சொல்லிக்கிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. இப்போது அவங்க வீட்டுக்கு விஷயம் தெரிகிற வேலைக்கு நம்ம கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறதும் மாலைகள் துணிகள் எல்லாம் வாங்குறதுக்காக பிளான் போட்டு நிலா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் பயப்படாத கார்த்திகா, நாங்கள் இருக்கோம், நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நீங்கள் தைரியமாக சேரன் பக்கம் நின்றா மட்டும் போதும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.